Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பிள்ளைகள் இந்த வீடியோவில் நாங்கள் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோட கண்டினியூஸாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் லென்ஸோட ஃபார்மியூலா, இந்த லென்ஸோட சம்மந்தப்பட்ட கேல்குலேஷன்ஸுக்கு நாங்கள் போகிறோம். இது உங்களுக்கு பின்னிக்கால நீங்கள் படிக்கக்கூடிய ஐ சம்பந்தமான செக்ஷன்லேயும் அதே நேரம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமான செக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு ஆக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷனை வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் டிரைவ் பண்ணி எடுக்க போகிறோம். அதில் அப்ளிகேஷன்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரியான பிள்ளைகள், இப்போ இதில் நான் ஒரு டயக்ராம் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த டயக்ராமை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு டேர்மை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ரைட், சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் ரிஃப்ராக்ஷன் நடந்து அந்த ரிஃப்ராக்ஷனால் இமேஜோட அப்பியரன்ஸ் மாறும், இமேஜோட சைஸ் மாறும். ரைட், ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. அந்த லென்ஸுக்கு முன்னுக்கு ஆப்ஜெக்ட் நாங்கள் பிடிக்கிற இடத்த வச்சு இமேஜோட சைஸ் பெருசாகுது சின்னதாகுது, ஒவ்வொரு சைஸுக்கு அது போகும். அப்போ இந்த இமேஜையும் ஆப்ஜெக்டையும் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நாங்கள் இங்கே கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்கிறது வந்து மேக்னிஃபிகேஷன்னு சொல்லி. இந்த மேக்னிஃபிகேஷனுங்கிறது பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். சரிதானே? ரைட். ஆனால் எப்பயுமே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட கையில் என்ன இருக்குதோ அதை வந்து யார் ஒரிஜினலோட அவரோட கம்பேர் பண்ணித்தான் நாங்கள் எப்பயுமே மேக்னிஃபிகேஷன் பார்ப்போங்கிற நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சின்ன வயசில் இந்த சைஸில் இருந்தேன்னு வைங்களேன். சரி, இப்போ நான் இந்த உயரத்தில் இருக்கிறேன். ரைட், எந்த சைஸ் அரைவாசியாக இருக்கும்போது இன்னொருத்தர் பார்த்துருப்பேன். ரைட், அவருக்கு இப்போ நான் எப்படி இருக்கிறேன் என்றால் இந்த உயரத்தில் இருக்கிறேன். சரி, இப்போ என்னை பார்த்து அவர் என்ன சொல்லுவார், இப்போ ஹைட்டில் நீ டபுள் ஆகிட்டாய் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹைட்டில் டபுள் என்று சொல்கிறது அந்த மேக்னிஃபிகேஷன். டபுள் என்று எதை வச்சு சொல்கிறோம், என்ன அவர் ஒரிஜினலாக எங்கே கண்டாரோ, இதுக்கு முன்னால் எப்போ கண்டாரோ அந்த சைஸை வச்சுக்கொண்டு அதில் உயரத்தை இப்போ காண்ற கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறத நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இங்கே மேக்னிஃபிகேஷன் என்று சொல்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் இங்கேயும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டுக்குரிய இமேஜ் இருக்குது இங்கே. அப்போ நாங்கள் ஆப்ஜெக்டுக்குரிய இமேஜ் வந்து இது ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணி பெருசாக இருக்குதா சின்னதாக இருக்குதா, எவ்வளோ பெருசாக இருக்குது, டபுள் ஆகிக்குதா ட்ரிபிள் ஆகிக்குதா, அதாவது ஹாஃப் ஆகிருக்குதா, என்ன நடந்திருக்குதுங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு தான் சொல்கிறது வந்து மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னிஃபிகேஷனில் பிள்ளைகள் ரெண்டு வகையான the two types of magnification that you are going to consider later on inshallah. Right, that is the linear magnification and the angular magnification. இந்த மேக்னிஃபிகேஷனில் ரெண்டு மாதிரி மேக்னிஃபிகேஷன் செய்யலாம். ரைட், அது எப்படின்றதை நாங்கள் பின்னால் பேசுவோம். நாங்கள் அது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுகள் படிக்க போக கூட உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். சரிதானே? இந்த மேக்னிஃபிகேஷனில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது லீனியர் மேக்னிஃபிகேஷன். ரைட், லீனியர் மேக்னிஃபிகேஷன்னா நேராக ஹைட்டை வச்சுக்கொண்டு ஹைட்டோட டிஃபரன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் பேசக்கூடிய மேக்னிஃபிகேஷன். ரைட், இப்போ பிள்ளைங்க நான் இந்த இடத்துல மேக்னிஃபிகேஷனை கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிசன்ன்றது என்ன, இப்போ நான் நேரத்தோட சின்ன வயசில் நான் ஒரு 3 feet இருந்தால் இப்போ நான் 6 feetன்னு சொல்லி சொன்னார். நான் ஒரு 3 feet இருக்கக்குள்ள என்ன பார்த்தவர் 6 feetல என்ன பார்த்து போட்டேன்னு சொல்கிறார், டபுள்னு சொல்கிறார். எப்படி என்ன டபுள்னு சொல்கிறாரு, இப்போ நான் இருக்கிறது தான் இமேஜ்னு நினச்சிக்கொள்ளுங்க, அதுதான் என்னோட ஆப்ஜெக்ட்னு நினச்சிக்கொள்ளுங்க. சரிதானே? 3 feetல இருந்தது, இப்போ 6 feetல இருக்கிறது இமேஜாக இருந்தால் நான் டபுள்னு சொல்லி எப்படி அவங்க சொல்கிறாங்க, என்ன அந்த இதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. டபுள்ங்கிற வேல்யூ எப்போ வரும், 6 feet 3 டிவைட் பண்ணால் தான் டபுள்ங்கிறது வரும். சரிதானே? இப்போ இதுதான் இப்போ அவர் கண்ணுக்கு வழங்குறது, அதாவது எங்கட கண்ணுக்கு வழங்குற இந்த இமேஜ், இதுதான் அந்த ஒரிஜினல் நேரத்தோட கண்டது, அதாவது ஆப்ஜெக்ட். ரைட், அப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து கீழுக்கும் ரைட் இமேஜோட ஹைட்டை மேலுக்கும் போட்டு நம்ம எடுத்தால் மேக்னிஃபிகேஷன் எவ்வளவுங்கிற ஐடியா எங்களுக்கு கிடைக்குது. சரி, இது சேம் திங், the same formula. The formula is going to be the magnification is equal to the linear magnification is equal to right image the height, the image height divided by object height. Right, image height divided by object height. அப்போ இந்த ரெண்டு ஹைட்டையும் டிவைட் பண்ண வரது தான் என்ன சமன் எங்கட மேக்னிஃபிகேஷன். ரைட், இப்போ இந்த மேக்னிஃபிகேஷன் இந்த இமேஜ் ஹைட் ஆப்ஜெக்ட் ஹைட் நான் எப்படி சொல்கிறேன், இதை வந்து சிம்பிள் ஹெச்னு சொல்கிறேன், இதை நான் கேபிட்டல் ஹெச்னு சொல்கிறேன். ரைட், அப்போ இமேஜ் ஹைட் ஓவர் ஆப்ஜெக்ட் ஹைட் இஸ் கோயிங் டு பி கேபிட்டல் ஹெச் ஓவர் சிம்பிள் ஹெச்சாக இருக்கப்படும். ரைட்,
இந்த கேபிட்டல் H ஓவர் சிம்பிள் H நான் இன்னொரு மாதிரி இந்த இதில் இருக்கிற ஜியோமெட்ரியை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், விளங்கி போகுது. சரிதானே? ரைட். இப்போ இந்த இடத்துல இமேஜ் ஹைட், இந்த இமேஜ் ஹைட் இந்த இருக்குது. ரைட். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஹைட் இந்த இருக்குது. ரைட். இப்போ இது ரெண்டுலையும் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைங்க. இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். ரைட். இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்போ கட்டாயம் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை வந்து நீங்கள் இமேஜ் பண்ணுங்க. இந்த இடத்துல இமேஜ் பண்ணுங்க. என்ன ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொன்னால் ட்ரையாங்கிள் AOP அண்ட் த ட்ரையாங்கிள் PIBங்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை நீங்கள் இப்போ கட் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள்ஸை நீங்கள் கட் பண்ண இந்த ட்ரையாங்கிள்ஸில் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல்னு சொன்னால் ரைட், அந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள்ட அந்த ஈக்குவல் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஹைட்டுகள், அதாவது சைடோட லென்த்ஸ், அந்த லென்த்தோட ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ரைட். அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக வழங்குறதுக்கு சொல்ல பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல், அப்படி தானே? இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஹைட், ரைட், டிவைடட் பை இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த ஹைட், அது ரெண்டையும் எடுக்கும். பாருங்க, அப்போ அதில் வேல்யூ என்ன? H ஓவர் இந்த லென்த் வந்து உங்களுக்கு தெரியும் இமேஜ் லென்த், தட் இஸ் கோயிங் டு பி U. சாரி, ஆப்ஜெக்ட் லென்த். ஆப்ஜெக்டோட லென்த் வந்து U. ரைட். தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, ரைட், எப்பயுமே சேம் ஆங்கிள்ட சைட்ஸ். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் எடுத்தோம். அதே மாதிரி அதே சேம் ஆங்கிள்ட ஆப்போசிட் சைட் H, கேபிட்டல் H டிவைடட் பை, ரைட், இந்த ஆங்கிள் தான் எடுத்தோம். அதனால அதே சேம் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இந்த லென்த். இந்த லென்த் என்ன? அதான் இமேஜ் லென்த். அந்த இமேஜ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிதானே? இது ஒரு மேத்ஸ், இது மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் O லெவலில் இல்லை, கிரேட் 9ல் படிக்கிற ஒரு மேத்ஸ். சரிதானே? ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் ஆங்கிள்ட சைட்ஸுக்கு, ஆங்கிள்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த சைட்ஸ், அந்த லென்ஸை வந்து நீங்கள் ப்ரொப்போர்ஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு இடையில் ஒரு ஈக்குவாலிட்டி ஒன்று இருக்கும்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தியரி. ரைட். ஒரு தியரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த H கீழே கொண்டு போய் இந்த V மேலே கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் H over H is equal to V over U உண்டு வரும். சரி. அப்போ H over H தான் என்ன சாமான்? மேக்னிஃபிகேஷன், இந்த லீனியர் மேக்னிஃபிகேஷன். அப்போ லீனியர் மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வந்து V over U அதுங்கிற வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வேல்யூவை இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த வேல்யூவை மட்டும்தான் எடுக்கிறோம். சைனிங் மெத்தடால் கிடைக்கிற சயின்ஸை வந்து எடுத்து இதில் போட்டு குழப்பிக் கொள்வது இல்லை. சரிதானே? ஏன்னா நாங்களுக்கு இந்த இடத்துல மெஷர்மெண்ட்ஸை வந்து சும்மா வேல்யூஸை மட்டும் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணோம். வேல்யூஸை மட்டும் எடுத்து V over U, இமேஜ் லென்த் ஓவர் ஆப்ஜெக்ட் லென்த்துங்கிற அந்த ரேஷியோவை எடுத்தால் எப்பயுமே உங்களுக்கு லீனியர் மேக்னிஃபிகேஷன் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆல்வேஸ் ஈக்குவல் டு இமேஜ் லென்த் ஓவர் ஆப்ஜெக்ட் லென்த். சரிதானே? இல்லைன்னு சொன்னால் இமேஜ் ஹைட் ஓவர் ஆப்ஜெக்ட் ஹைட். சரி. இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு இருக்குது இந்த லீனியர் மேக்னிஃபிகேஷன்ங்கிற அந்த விஷயத்துக்கு. இதை கொஞ்சம் தலையில் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு விஷயம், இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கல்குலேஷன்ஸோட போகிற நேரத்தில் லென்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது, லென்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இந்த லென்ஸ் ஃபார்முலாவை வந்து எப்படி நாங்கள் டிரைவ் பண்ணுறது, அந்த டிரைவ் பண்ணி எடுத்த லென்ஸ் ஃபார்முலா வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஸ்டின்ஸுக்கு அதை நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். ரைட். அந்த லென்ஸ் ஃபார்முலா எப்படி வரும்னு சொன்னால் ரைட், இதில் உள்ள ஜியோமெட்ரி தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க பிள்ளைங்க. இந்த ட்ரையாங்கிள், ரைட், இந்த ட்ரையாங்கிளை கற்பனை பண்ணுங்க. சரி. இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஓகே அண்ட் நான் இன்னொரு ட்ரையாங்கிளையும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட். அது எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரையாங்கிள் நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ட்ரையாங்கிளையும் ரைட், இந்த ட்ரையாங்கிளையும் இந்த சேம் ட்ரையாங்கிள் ரெண்டையும் நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். ரைட். இதில் பாருங்கள் AOP, triangle AOP and the triangle PIB.
இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ரைட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ரைட் இதில் பாருங்கள், இந்த ஹைட் ஓவர் திஸ் ஹைட் AO divided by OP is going to be equal to this height over this height, this length, this height and IB over the length PI. சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க இந்த AO PQக்கு ஈக்குவல். ரைட் AO நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதுறேன்னு சொன்னால் AO is equal to PQ. அப்போ இந்த PQ கொண்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் PQ over OP is equal to IB over PI. இது ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஷிப். சரி, அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளையும் பாருங்கள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல், இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, அப்போ இதுக்கு ஈக்குவல். த சேம் ஈக்குவல் ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிள்ஸ். சரிதானே? அப்போ ட்ரையாங்கிள் PQF and ட்ரையாங்கிள் FIB இது ரெண்டையும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரைட், இந்த ஹைட் PQ divided by PF is going to equal to right IB divided by this length IF. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே பிள்ளை? ரைட், இப்போ இதில் பாருங்க PQ over OP is equal to IB over PI. இதில் PQங்கிறது அது இந்த ஹைட், அதாவது இந்த ஹைட். சரி, ஓபிங்கிறது இந்த லென்த். ரைட், ஐபிங்கிறது இது, பிஐங்கிறது இது. சரிதானே? இப்போ எனக்கு தேவைப்படுறது இந்த நான் ஏன்னதை புறவு நீங்கள் வழங்கி கொள்வீங்க, இந்த பிஐயும் ஓபியும் தான் தேவை. ஆனால் இந்த ஓபியை கொண்டு போய் மேலே போட்டு ஐபியை கொண்டு வந்து கீழே போடும். அதே வேலையை எனக்கு இங்கேயும் செய்யலாம் பாருங்கள். இந்த பிஎஃப் கொண்டு போய் மேலே போட்டு ஐபியை கொண்டு வந்து கீழே போடலாம். அப்போ பிக்யூ ஓவர் ஐபி இங்கே இருக்கிற மாதிரி பிக்யூ ஓவர் ஐபி இங்கேயும் இருக்குது. அப்போ PQ over IB PQ over IB க்கு ஈக்குவல்னு சொன்னால் OP over PI is equal to PF over IF. OP over இந்த ரெண்டையும் வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் ரைட், the first equation and the second equation, first and second equations ல இருந்து right, but we can say that the OP over PI is equal to PF over IF. ரைட் பிள்ளை, நான் இதை கொஞ்சம் விரிச்சு எழுதி ஒன்று காட்டி நான் போக விரும்பல. ஏன்டா நீங்களும் ஒர்க் பண்ணணுமென்றதாங்க. சரி, நான் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு போக நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் பிரயோசனம் இல்லை. நான் சொல்கிறது நீங்களும் எழுதி அதை திருப்பி ஒரு தரம் கன்வெர்ட் பண்ணி பார்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு தரம் எழுதி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்றதுனால நான் இப்படி எழுதி கொண்டு போகிறேன். சரி, நான் பிள்ளைகளை உங்களை திங்க் பண்ணுற பிள்ளைகளாக மாற்றணுமே ஒழிய ரைட், உங்களை நான் இதை ஃபாலோ பண்ணுற பிள்ளைகளாக நான் மாற்றுற ஒரு நிலைமையில இருக்கப்படுறேன். நீங்களே யோசித்து செய்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கணும்ன்றதுக்காக அப்படி நான் எடுத்துகிட்டு போகிற முடியாது. ரைட், அப்போ இப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் வேல்யூஸ், ரைட், த இமேஜ் லென்த், ஆப்ஜெக்ட் லென்த், ஃபோக்கல் லென்த், இந்த வேல்யூஸில் நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓபி பாருங்கள், ஓபி இட்ஸ் கோயிங் டு பி யூ. நான் சப்ஸ்டிடியூட் பண்ண பாருங்கள். ஸோ ஓபி இஸ் கோயிங் டு பி யூ. PI is going to be V divided by V. That is going to be equal to the PF, that is the focal length, divided by IF. IF is IF value is V minus F. V minus F. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் மேலே எழுதுறேன், இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் பாருங்கள். ரைட், இந்த ஈக்குவேஷனை நாங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஈக்குவேஷனை கண்டினியூ பண்ணோம்னா ரைட், இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினால் UV minus UF is going to be equal to VFங்கிற வேல்யூ வரும். சரி, இதை நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் லென்ஸ் ஃபார்முலாக்குன்னு சொல்லி ஒரு காமன் ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அது எனக்கு தெரியும்.
ரைட். உங்களுக்கும் சில நேரம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். ரைட். எனக்கு தெரியுமன்றதுனால அந்த ஃபார்மெட்டை எடுக்கிறதுக்கான ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறோம். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் VUFங்கிற வேல்யூவால் ஐம் கோயிங் டு டிவைட். ரைட். நான் இதில் சொல்கிறேன்னா டிவைட் பை UVF எல்லாரும். இப்போ இதை வந்து UVF-ஆல் டிவைட் பண்ணினா UVF-ஆல் டிவைட் பண்ணுறேன் மைனஸ் UVF-ஆல் டிவைட் பண்ணுறேன். அந்த VF-ஐயும் UVF-ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண என்ன நடக்கும்? சரி, இதுவும் போனால் 1/f என்று வரும் மைனஸ். ரைட். இதுக்கு 1/v என்று வரும். That is going to be equal to here the 1/u. Right. இப்போ இந்த வேல்யூஸுக்கு இது நாங்கள் சும்மா வேல்யூஸை தான் நேரடியாக கொடுத்திருக்கிறோம். ரைட். இப்போ இதுக்கு நாங்கள் கார்ட்டீசியனை யூஸ் பண்ணினால் நடக்கும்னு சொன்னால் இந்த ஃபார்முலா எங்களுக்கு கார்ட்டீசியன் யூஸ் பண்ணின ஒரு ஃபார்முலாக வந்து சேரும். சரி, அதுக்கு திருப்பி நாங்கள் கார்ட்டீசியன் யூஸ் பண்ணினால் எங்களை ஆஸ் யூஷுவல் லென்த்தை எங்களுக்கு அது கொண்டு வந்து தரும். அப்போ இதுக்கு நாங்கள் கார்ட்டீசியனை யூஸ் பண்ணினால் ரைட், உங்களுக்கு தெரியும் வந்து இந்த கார்ட்டீசியனில் இந்த சைடில் தான் ரே போகுதுன்னு சொன்னால் இங்கால இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், நியூ கார்ட்டீசியன் படி இங்கால இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். ரைட். அப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற வேல்யூவை கொண்டு போய் அது கொடுக்கும். இங்கால பக்கம் இங்கெல்லாம் பாசிட்டிவ். எது எஃப்ட மெஷர்மெண்ட் பாசிட்டிவ், ஓகே. பியோட மெஷர்மெண்ட் பாசிட்டிவ், ஓகே. ரைட். யூட மெஷர்மெண்ட் நெகட்டிவ். அப்போ நாங்கள் இந்த இடத்துல யூக்கு மட்டும் ஒரு நெகட்டிவை போட்டு பார்க்க போகிறோம். அப்போ 1/f மைனஸ் 1/v இஸ் ஈக்குவல் டு 1/, இதுக்கு மட்டும் நெகட்டிவ் u வரப்போகுது. ரைட். அப்போ நெகட்டிவ் 1/u இந்த பாசிட்டிவ் 1/v வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் 1/v அங்கே கொண்டு போனீங்கன்னு சொன்னால் 1/v மைனஸ் 1/u இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1/f என்று சொல்லி ஒரு ஃபார்முலா வந்து கிடைக்கும். திஸ் ஃபார்முலா இஸ் known as லென்ஸ் ஃபார்முலா. சரிதானே? அப்போ இந்த லென்ஸ் ஃபார்முலா வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து இப்போ இமேஜ் லென்த் தந்திருக்குது, ஃபோக்கல் லென்த் தந்திருக்குது, ரைட். ஆப்ஜெக்ட் லென்த்தை கேட்குறாங்க, உங்களை ஃபைன் பண்ண. ரைட். இல்லாட்டி ஆப்ஜெக்ட் லென்த்தை தந்திருக்குது, இமேஜ் லென்த்தை தந்திருக்குது, உங்களுக்கு ஃபைன் ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ண சொன்னால் அதுக்கும் நீங்கள் போகலாம். இது எதுவுமே இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இந்த லென்ஸ் ஃபார்முலாவில் நான் இடத்துல இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்க. 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f என்றால் ரைட். இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக நீங்கள் v-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். v-ஆல் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்றால் இந்த இடத்துல 1 மைனஸ் v/u இஸ் ஈக்குவல் டு v/f என்ற ஒரு ஆன்சர் ஒன்று வரும். ரைட். இந்த v/u என்ன உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும், அதான் லீனியர் மேக்னிஃபிகேஷன். ரைட். அப்போ இந்த இடத்துக்கு நான் லீனியர் மேக்னிஃபிகேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ 1 மைனஸ் லீனியர் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு v/f. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் தர போல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் யூவை பற்றி எதுவும் பேச மாட்டேன். யூவை பற்றி எதுவுமே பேசாமல் லீனியர் லீனியர் எனது மேக்னிஃபிகேஷனை தந்து போட்டுட்டு சரிதானே எஃப்ஐயும் தந்து போட்டு வீட வேல்யூவை கேட்பேன். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் இருந்து கொண்டு தேடப்படாது எங்கே இவரை காணலைன்னு சொல்லி யூவை காணலைன்னு தேடப்படாது. சரி, அப்படியான சிச்சுவேஷன்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸ் தேடி பாருங்கள் பிள்ளையர். இன்ஷால்லாம் நானும் என்னால் முடிஞ்ச அளவு தேடி உங்களுக்குரிய அந்த சிலபஸோட சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இன்ஷால்லாம் அந்த கொஸ்டின்ஸையும் எடுத்து செஞ்சு கூட பாருங்கள். சரிதானே? அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் லென்ஸ் ஃபார்முலா அடுத்தது லீனியர் மேக்னிஃபிகேஷன் 2 விஷயம் படிச்சிருக்கிறோம். இதில் அப்ளிகேஷன் தான் பிள்ளைகள் இதுக்கு அப்புறம் வரப்போகிறது. இதில் ஃபுல் கிளியராக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்குது. சரி, இதில் ஒன்றுமே இல்லை பிள்ளையர். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிற அந்த கார்ட்டீசியன் மெத்தட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வழங்கி கொண்டீங்கன்னாலும் சரி, அவ்வளோதான். பெருசாக ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஜியோமெட்ரி இதெல்லாம் 9ல் 10ல் 11ல் போலவர் காலத்தில் படித்த விஷயங்கள் இது. ரைட். A-level இல்லை. இப்போ நீங்கள் A-level இப்போ நீங்கள் லைன்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் A-level செகண்ட் இயர்கிட்ட வந்துட்டீங்க அல்லது செகண்ட் இயர் தாண்டிட்டீங்க. ரைட். இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் உண்டல்ல, மிச்சம் சிம்பிளான ஒரு விஷயம். இதில் அப்ளிகேஷனை கொஞ்சம் நீங்கள் கொஸ்டின் செஞ்சு பழகி கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மிச்சம் சிம்பிளாகவும் மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷனாகவும் இந்த செக்ஷன் இருக்கும். நிறைய ஆன்சர், அதாவது நிறைய மார்க்ஸ் எடுக்கக்கூடிய செக்ஷன் பிள்ளை எப்படியுமே குறையாமல் ஒரு 4 MCQ அல்லது 3 MCQ வரும். சரிதானே? லைட்டில் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னு சொன்னால் எஸ்ஏல வந்து எப்பயுமே மற்ற செக்ஷன்லாம் வரும். வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷனில் 2 சைட்டுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், அடுத்தது வேவ் சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன்ஸ், சவுண்டோட சம்மந்தப்பட்ட செக்ஷன், வைப்ரேஷன்ஸோட சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸ். அந்த வைப்ரேஷனோட சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஸ்ட்ரக்சரில் வந்துச்சுன்னு சொன்னால் எஸ்ஏல வந்து எப்படியுமே லைட்ஸ் வரும். அல்லது ஸ்ட்ரக்சரில் லைட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் எஸ்ஏல கட்டாயம்
எனது அந்த சவுண்ட் வைப்ரேஷனோட சம்மந்தப்பட்ட செக்ஷன் வரும். அப்போ இது ரெண்டையும் வந்து மாறி மாறி வரனால எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ இதில் எதிலையாவது நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பாடம் இந்த பாடம், ரைட்? அதனால் இது மிஸ் பண்ணப்படாது. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பாடம், மிச்சம் சிம்பிளாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய செக்ஷன். அதனால் இதை மிச்சம் சிம்பிளாக படித்து இதை விளங்கி கொள்றதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ்.